மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்டின், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாகவே கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் நாள்தோறும் இரவு நேரங்களில் நல்ல மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதற்கிடையே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கேரளா தமிழகத்தின் எல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று இரவு மற்றும் நேற்று முன்தினம் இரவு நேரங்களில் பில்லூர் அணைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் அட்டப்பாடி வனப்பகுதி, நீலகிரி வனப்பகுதிகளிலே நல்ல மழைப்பொழிவு இருந்ததால் தற்சமயம் கிட்டத்தட்ட 9,000 கனமழை முதல் 10,000 கன அடி வரை நீர்வரத்தானது பில்லூர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த சூழலிலே இன்று அதிகாலை 14,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தை தொடர்ந்து பில்லூர் அணை மொத்த உயரமானது 100 அடி. இதில் 97 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி எப்பொழுதும் அணையை தண்ணீர் திறப்பது வழக்கம். பில்லூர் அணையில் இருக்கக்கூடிய 4 ஷட்டர்கள் மூலமாக இன்று அதிகாலை தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர்வரத்தானது 14,000 கன அடியாக அதிகரித்த போதிலும் உடனடியாக அணைக்கு வரக்கூடிய 14,000 கன அடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனால் பில்லூர் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரினால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவை மாவட்டம் சிறுமுகை மேட்டுப்பாளையத்தை பகுதியில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய லிங்காபுரம், சிறுமுகை ஆகிய பகுதிகளிலே கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக செல்லுமாறு வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை செய்து வருகிறார்கள். இதேபோல் தண்டோரா மூலமாகவும் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற காரணத்தால் அங்கே பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் அந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வருவதால் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலுமே பவானி ஆற்றில் திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கலாம். எனவே தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பவானி ஆற்ற கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.